நம்ம வீட்டுக்குள்ளே திடீர்னு துளசி செடி முளைக்குது. அப்போ இதனோட அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? எதுக்காக நம்ம எதுவுமே நடாமலே நம்ம வீட்டில் நடாமலே திடீர்னு துளசி செடி முளைத்து வருது. அப்போது அதே நேரத்தில் துளசி நம்ம வீட்டில் வாடினாலோ அல்லது சரியாக வளரவில்லை என்றாலோ நம்ம வீட்டில் கெட்ட சக்தி இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பரந்தாமனுக்கு மிகவும் பிடித்த மூலிகைகளில் ஒன்று துளசி செடி. இது இந்துக்களுக்கு புனித செடி. இதன் மருத்துவ குணங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. சளி தொல்லை, இருமல் தொல்லை, நுரையீரல் பிரச்சனைகளுக்கு உகந்த மூலிகை. இதை மிகவும் புனிதமாக வழிபட வேண்டும். வீடுதோறும் முற்றத்தில் துளசி செடி இருக்க வேண்டும். அதை அன்றாடம் விளக்கேற்றி வழிபட வேண்டும். துளசி செடி வாடினால் அல்லது சரியாக வளராவிட்டாலோ உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால தான் துளசியை மிகவும் கவனமாக வளர்க்கிறார்கள். துளசி வீட்டில் இருந்தால் எதிர்மறை சக்திகள் வருவதற்கே அஞ்சும். நாம் எந்தவித முயற்சியும் செய்யாமலே சில நேரங்களில் துளசி செடி திடீரென வளரும். அவ்வாறு வளர்வதற்கு சில அறிகுறிகள் உள்ளன. இதனால் லக்ஷ்மி தேவியின் ஆசிகள் அதிகமாக அந்த இல்லத்தில் இருக்கும். அதே நேரத்தில் இந்த செடியை சுத்தமான இடத்தில் வளர்க்க வேண்டும். அசுத்தமான இடத்தில் வளர்த்தால் அதை அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு சுத்தமான இடத்தில் நட்டுவிட வேண்டும். வீட்டில் உள்ள துளசி திடீரென பச்சை பசேரென மாறினால் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் காண்பீர்கள். அதுபோல் துளசி செடி பூப்பதும் மங்களகரமானது. இந்த துளசி செடி பூத்தால் வீட்டில் உள்ள மகிழ்ச்சி மற்றும் வளமையை கொண்டு வரும். துளசி இலை மற்றும் மலர்கள் லக்ஷ்மி தேவ மற்றும் விஷ்ணு தேவ வழிபாட்டில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. ஒருவர் வீட்டில் துளசி செடி இருந்தாலே அது புண்ணியம். அந்த வீட்டில் அகால மரணம், வியாதி முதலியவை ஏற்படாது. துளசி செடிகளை திருமாலின் அம்சமாக மதித்து பூஜிக்க வேண்டும். துளசியை அர்ச்சனை செய்து பூஜிப்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. துளசியை பூஜித்ததால் தான் சீதைக்கு ராமர் கணவராக கிடைத்தார் என்பது புராணம். எந்த இடத்தில் துளசி செடி வளர்ந்திருக்கிறதோ அங்கே மும்மூர்த்திகளும் சகல தேவதைகளுடன் வாசம் செய்கிறார்கள். சூரியனை கண்டதும் இருள் மறைவதை போல துளசியின் காற்றுப்பட்டாலே பாவங்களெல்லாம் நோய்களும் பாவங்கள் எல்லாம் விலகிவிடும். துளசி இலையை பிரசாதமாக நினைத்து உண்போருக்கு சகல பாவங்களும் துறையும். அப்போது நம்ம முக்கியமான ஒரு பதிவு பார்த்துருக்கோம். துளசி நம்ம வீட்டில் தன்னாலே வளர்ந்தால் மகாலட்சுமியின் பூர்ண அருள் அந்த இல்லத்திற்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போது இன்னும் இதே மாதிரி நிறைய அரிய ஆன்மீக ஜோதிட தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இறஞ்சிருங்க. மீண்டும் அடுத்த வழியில் சந்திப்போம். நம சிவாய்.